உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 5/11/2015 கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. சதுர்தசி திதி காலை 6:21 வரை பின்பு பௌர்ணமி. பரணி நட்சத்திரம் காலை 7:24 வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம். சித்த யோகம் காலை 7:24 வரை பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப உரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று பௌர்ணமி. கார்த்திகை தீபம், முருக வழிபாடு செய்ய வேண்டும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, வாதிடும் திறன் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 6ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் 1, 2 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவது மட்டுமில்லாமல் தாராள தன வரவால் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். ரிஷப ராசினியர்களே, வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 12, 1 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைய முடியும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக அமையப்பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். மிதுன ராசினியர்களே, சிறந்த அறிவாற்றலால் பல்வேறு சாதனைகளை புரியும் உங்களுக்கு இன்றைய நாளில் 6ஆம் வீட்டில் சூரியன் சனி அமையப்பெற்று 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் லாபங்கள் இருப்பது மட்டுமில்லாமல் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக மறையும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். சிறப்பான பண வரவால் நெருக்கடிகள் விலகி நிம்மதி ஏற்படும். கடக ராசினியர்களே, திறமையாக செயல்பட்டு பல்வேறு ஏற்றங்களை அடையும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பண வரவானது நன்றாக இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவும் சிறப்பாக அமையப்பெற்று மன மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசினியர்களே, மற்றவர்களை மதிக்கும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் நிலவிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சிறப்பான பண வரவுகள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்றாலும் 2ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசினியர்களே, பேச்சில் நிதானத்தோடு செயல்பட்டு மற்றவர்கள் மனது புண்படாதவாறு நடந்து கொள்ளும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 3ஆம் வீட்டில் சூரியனும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று மதியம் 1 மணிக்கு பிறகு 9ஆம் வீட்டுக்கு செல்ல உள்ளதால் நிலவிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக மதியத்திற்கு பிறகு குறையும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பண வரவானது சிறப்பாக அமையப்பெறும். நெருக்கடிகள் விலகி நிம்மதியானது உறுதியாக உண்டாகும்.